கால் ரெண்டு மேல ஒரு அரை கேப் வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையும் தொடைய ஒட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு கையில மேல உயர்த்துங்க. ரைஸ் ஃபார் போத் அண்ட் சப்போர்ட் தி ஹெட். palms and finger touch each other. 4 மூச்சு நிலைகள். 1 நல்லா உடம்பு நல்லா மேல ஸ்ட்ரெச் பண்ணணும். உள்ளங்கை சேர்ந்து இருக்கணும். 2 3 4 மெதுவா கையை கீழே இறங்குங்க. 2 மூச்சு நிலைகள். 1 2 மறுபடியும் கையை மேல உயர்த்துங்க. உள்ளங்கை சேர்ந்து இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 4 மூச்சு நிலைகள். 1 2 3 4 மெதுவா கையை கீழே இறங்குங்க. 2 மூச்சு நிலைகள். 1 2 ஓகே. இப்போ கை ரெண்டையும் சைட்ல பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கையை சேர்க்கணும். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை விரிங்க. மூச்சு விட்டுக்கிட்டே சேருங்க. 5 தடவை இதே மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே விரிங்க. மூச்சு விட்டுக்கிட்டே சேருங்க. 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 மெதுவா கையை கீழே இறக்கிடலாம். வாழ்குளமுடன். இப்ப இடது கையை விட்டு வச்சுக்கோங்க. வலது கையை 5 வரையும் குவிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே வலது கையை மேல கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே மடக்காம ரொட்டேட் பண்ணுங்க. 1 முடிஞ்சா கண்ணை மூடி மனசு கையில வச்சு பண்ணுங்க. 2 3 4 5 ஓகே. இப்ப இடது கையை அதே மாதிரி வச்சுக்கோங்க. தொடைய விட்டு வச்சுக்கோங்க. 5 வரையும் குவிச்சு வச்சுக்கோங்க. இடது கையில கையை நல்லா மேல கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே மடக்காம ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 ஓகே. இப்ப இதே மாதிரி வலது கையில பவுலிங் போற மாதிரி ரொட்டேஷன் ஸ்டார்ட். கை முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போய் மேல கொண்டு வந்து முன்னாடி. 1 2 3 4 5 ஓகே. இப்ப இதே மாதிரி இடது கையில ஸ்டார்ட். பின்னாடி கொண்டு போய் பவுலிங் போற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங். 1 முடிஞ்சா கண்ணை மூடி மனசு கையிலே வச்சு பண்ணுங்க. 2 3 4 5 ஓகே. ரிலாக்ஸ். இப்ப ரெண்டு கைகளையும் சேர்த்து முன்னோக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையும் நல்லா மேல கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே. 1 2 3 4 கையை மடக்காம ரொட்டேட் பண்ணுங்க. 5 ஓகே. இப்ப இதே மாதிரி இடது கை ரெண்டு கை சேர்த்து முன்னோக்கி சுழல் மாத்தி சுத்துங்க. 1 இப்ப சுத்துறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சுத்தணும். பவுலிங். 2 ரெண்டு கையிலையும் சேர்த்து பவுலிங் போற மாதிரி. 3 4 5 ஓகே. ரிலாக்ஸ். இப்ப வலது கால ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் முன்னாடி வச்சுக்கோங்க. வலது கை முன்னாடி இடது கை பின்னாடி. வலது கை மேல போகும்போது சைமல்டேனியஸா இடது கை கீழே வரணும். ரைட். 1 2 3 4 5 ஓகே. ரிலாக்ஸ். வலது கை முன்னாடி இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்ப நீச்சல் அடிக்கிற மாதிரி வலது கை கீழே போகும்போது இடது கை மேல வரணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ரைட். இப்ப கால் நின்றுனால ஒரு 1 அடி கேப் பிரிச்சு வச்சுக்கோங்க. எல்லாவர்களும் அடக்கிருக்கணும். பெருவர்கள் மட்டும் நேரா இருக்கட்டும். கண்ணு நகத்தையும் பார்க்கணும். ஷோல்டரும் முழங்கையும் ஒரே நேர்கோட்டா இருக்கணும். கையை நல்லா மடக்கிக்கோங்க. மூக்கு நேரா வச்சுக்கோங்க. கண்ணு நகத்தை பார்த்துக்கிட்டே வலது பக்கம் திரும்பணும். வலது பக்கம் திரும்பும் போது இடது கால் பெருவர்கள் மட்டும் தலையில இருக்கணும்.
இடது பக்கம் திரும்பும்போது வலது கால் பேர்கள் மட்டும் தரையில இருக்கணும். ரைட் 5 times, left, right, left, right, left, right, left, right. கண்ணு நகர்த்தியே பார்க்கணும். left நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. right, left, right, left. ரிலாக்ஸ். கை நேரா கொண்டு வந்துருங்க. கையை கீழே இறக்கலாம். பால் இப்ப நீ ரொட்டேஷன். கால் ரெண்டுக்குள்ள ஒரு 1/2 கேப் வச்சு ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் வச்சுக்கோங்க. முழங்கால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். உள்ளங்கையும் முழங்கால் வச்சுக்கோங்க. ரொட்டேட் யுவர் நீஸ் clockwise start. 1 2 3 times. 3 anti-clockwise. மாத்தி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3. Once again clockwise. 1 2 3. Relax. Okay. வாழ்க்கை ரைட். நெக்ஸ்ட் அப்படியே உட்காந்துக்கலாம். கம்பி சிட்டிங் பாஸ்டர். உட்காந்துக்கோங்க அப்படியே. வாழ்க்கை 2 காலுக்கு நடுவுல ஒரு அடி கேப்ல பிரிச்சு வச்சுக்கோங்க. 2 காலும் 1 அடி கேப் இருக்கட்டும். அப்படியே கால் பெருவிரல் தரையை தொடணும். இன் காலை முழங்கால் தூக்கூடாது, இடுப்பு தூக்கூடாது. அவுட் இன் அவுட் இன் அவுட் in out in out in out in out. Relax. இப்ப கால் 2 அடிக்க வச்சுக்கோங்க. இப்ப 2 காலும் ஒரே பக்கம். முடிஞ்சா கண்ணை மூடிட்டு கால்லயே மனசு பண்ணுங்க. left right. கால் ஜிப்னு பிடிச்சிருக்கணும். அப்பதான் கரெக்டா பண்ணீங்கன்னு அர்த்தம். left right left right. அந்த குதிகால் பெருவிரல தொடணும். right left right left. ரிலாக்ஸ். அதே பொசிஷன்ல ஆரம்பிக்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொட்டேஷன் ஒரு 5 ரொட்டேஷன் பெரிய வட்டமா ரொட்டேட் பண்ணணும். 1 சுண்டு வரலும் பெருவரலும் சைட்ல வரும்போது தரையை தொடணும். 3 4 நல்லா கால மடக்காம பண்ணுங்க. 5 இதுல இது பண்ணும்போது நிறைய வர்மா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. 1 ஆன்டி கிளாக் வைஸ். 2 3 4. முடிஞ்சா கண்ணை மூடி மனசு காலையே வச்சு பண்ணுங்க. 5. Once again clockwise start. 1 2 3 4 5. Relax. Okay. Right. இப்போ foot reflexology. வலது பாதம் தூக்கி இடது தொடையில வச்சுக்கோங்க. வலது கால தூக்கி முடிஞ்சா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி மனசு பாதத்திலேயே வச்சு பண்ணுங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸ்டார்ட் வித் பிக் டோ. பெருவரல் கை பெருவரலால கால் பெருவரல் அழுத்துறீங்க. அதே நேரத்துல 8 விரலும் கீழே பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும். வாழ்க்கை செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிங்கர். கண்கள்ல இருந்து வர நரம்புகள்லாம் இங்க முடியுது. 2வது விரல் 3வது விரல். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஃபிங்கர். காதுகள்ல இருந்து வர நரம்புகள்லாம் இங்க முடியுது. அதுக்கப்புறம் பெருவரலுக்கு கீழே பள்ளமான பகுதியில ஸ்டார்ட் பண்ணுங்க. கழுத்து பகுதி அப்படியே சுண்டுவரல நோக்கி அப்படியே ப்ரெஸ் பண்ணும். முடிஞ்சா கண்ணை மூடிட்டு ஜிக் ஜாக்கா ப்ரெஸ் பண்ணுங்க. சுண்டுவரல இருந்து பெருவரல நோக்கி, பெருவரல இருந்து சுண்டுவரல நோக்கி, சுண்டுவரல இருந்து பெருவரல நோக்கி. இப்போ அப்படியே பள்ளமான பகுதி, வயிற்று பகுதி அழுத்தம் சற்று குறைவாகும். ரொம்ப அழுத்தாதீங்க. 10 விரலையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும்.
அப்படியே வந்து அடிவயிற்று பகுதி, குதிகால் பகுதி, மேடான பகுதி, அடிவயிற்று பகுதி நல்லா அழுத்தி விடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. மனசு அடிவயிற்று பகுதி நல்லா அந்த சிறுநீரகம், மலக்குடல், இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நல்லா அழுத்தி விடுங்க. குதிகால் வரைக்கும் நல்லா ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரைட். இப்போ வலது கையால 5 விரல பிடிச்சிக்கோங்க. இடது கையால கீழே பிடிச்சிக்கோங்க. அப்படியே மேலிருந்து முதுகு தண்டுவடம், முதுகெலும்பு பாதத்துடைய சைட்ல இருக்கிறது. மறுபடியும் கீழிருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு 3 டைம்ஸ். என்ன ஓகே. இப்ப கணுக்கால் பகுதி, கணுக்கால் பகுதியில லேம்ப் க்ளோ ஆகிற மாதிரி முதல்ல அந்த கணுக்கால் எலும்ப மேல ஆரம்பிச்சு அப்படியே எலும்புல சுத்தி வந்து மறுபடியும் ஜாயிண்ட் ஆகணும் விரல்கள். அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி மாதிரி மசாஜ் பண்ணி அழுத்தி விடுங்க. ரைட். இப்போ வலது உள்ளங்கையை கணுக்கால் எலும்பு மேல வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையை கணுக்கால் எலும்பு கீழே வச்சுக்கோங்க. இப்ப இப்படி மசாஜ் லைட்டா காலை வெளியே தள்ளி வச்சுட்டு 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி மசாஜ் பண்ணுங்க. 1 2 3 4 5. once again clockwise. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே. வலது கையால காலை உள்ள குடி, காலை உள்ள குடி விட்டு அப்படி பிடிச்சுக்கோங்க. இப்போ லைட்டா காலை வெளியே தள்ளி வச்சுக்கோங்க. இடது கையால 5 விரல பிடிச்சுக்கோங்க. அப்படியே ரொட்டேஷன் 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி 1 2 3 4 5. ஒரு மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ காலை போட்டு பாடாப்படுத்திட்டாங்கன்னா காலில் காப் மசில்ஸை அப்படியே அந்த கணுக்கால இருந்து நல்லா காப் மசில்ஸை உள்ள கூடி நல்லா மசாஜ் அழுத்தி விடுங்க, பிடிச்சு விடுங்க. ஏன்னா அப்படி காலம் மாத்திக்கலாம். இடது காலத்துக்கு வலது வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப கை விரலால கால் விரல அழுத்திக்கிட்டோம். ஸ்டார்ட். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. பெருவரில இருந்து கீழே 1 டைம் மேல இருந்து கீழே நோக்கி பிரஸ் பண்ணா போதும். அடுத்த 2வது 3வது விரல் கண்கள், கண்கள்ல இருந்து வர நரம்புகள்லாம் இங்க முடியுது. Now 4th and 5th finger காதுகள், காதுகள்ல இருந்து வர நரம்புகள்லாம் இங்க முடியுது. இப்ப பெருவரில் கீழே பள்ளமான பகுதி, கழுத்து பகுதி, தைராய்டு, பாரா தைராய்டு கிளாண்ட் அதெல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிடும். இங்க பிரஸ் பண்ணும் மூலமாவே அது ஆக்டிவேட் ஆகும். சுண்டுவரில இருந்து பெருவரில நோக்கி கொஞ்சம் கீழே இறக்கி பெருவரில இருந்து சுண்டுவரில நோக்கி ஜிக்ஜாக்கா. இப்ப பள்ளமான பகுதி, வயிற்று பகுதி அழுத்தம் சற்று குறைவாக, ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டா அழுத்தி கொடுங்க. இப்ப அப்படியே மேலான பகுதி, அடிவயிற்று பகுதி அழுத்தம் சற்று அதிகமாகும், நல்லா அழுத்தி விடுங்க. விரல்களை வச்சு நல்லா அழுத்தணும். கை நகத்தை வச்சு குத்தக்கூடாது. நகத்தை வச்சு குத்தாம அந்த முனைப்பகுதியை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. முடிஞ்சா கண்ணை மூடிட்டு பண்ணா இன்னும் பெனிஃபிட்டடா இருக்கும். மைண்ட் வெளியே போகாம அந்த இடத்த உணர்ந்து பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். வலது கையால 5 விரல் பிடிச்சுக்கோங்க. இடது கையால கீழே சைட்ல பக்கவாட்டுல அப்படியே முதுகு எலும்பு மேல இருந்து கீழ் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேல இருந்து சைட்ல அப்படியே பிடிச்சிருக்கோம். முதுகெலும்புல இருந்து வர நரம்புகள்லாம் இங்க முடியுது. ரைட். ஓகே. இப்ப கணுக்கால் எலும்பை சுத்தி லேம்ப் க்ளோ ஆகிற மாதிரி அப்படியே கணுக்கால் மேல ஒட்டி ஆரம்பிச்சு அப்படியே லைட்டா விரிஞ்சு வந்து மறுபடியும் ஜாயின் ஆகணும் விரல். மறுபடியும் மேல இருந்து கீழ் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி. ரைட். ஓகே. இப்ப இடது கையை கணுக்கால் எலும்பு மேல வச்சுக்கோங்க. வலது கையை கணுக்கால் எலும்பு கீழே வச்சுக்கோங்க. மசாஜ் 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3
4, 5. Once again clockwise. 1, 2, 3, 4, 5. Relax. Okay. இப்போ இடது கையால காலை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா காலை லைட்டா முன்ன தள்ளிக்கோங்க. உள்ள கூடி பிடிச்சுக்கோங்க. வலது கையால 5 விரல பிடிச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணுங்க clockwise. 1. இந்த கணுக்கால் எலும்ப நல்லா ரொட்டேட் பண்றோம். 2, 3 அந்த ஜாயிண்ட. 4, 5. ஆன்டி clockwise மாத்தி. 1, 2, 3, 4, 5. Once again clockwise. 1, 2, 3, 4, 5. Relax. Right. இப்போ கையால காலை பிடிச்சிடுறோம். காலை காப் மசில்ஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்க. காப் மசில்ஸ் நல்லா பிடிச்சு விடுங்க. அழுத்தி பிடிச்சிடுங்க. இதயத்துக்கும் காப் மசில்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் நம்ம காப் மசில்ஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிடுறோம். ரைட். ஓகே. அப்படி இப்போ வஜ்ராசனம் வந்துருங்க. கம் டு வஜ்ராசன் பொசிஷன். கிட்னி மசாஜ். வஜ்ராசன்ல உட்காரும் போது சிறுநீரகங்கள் ரெண்டும் சைட்ல வந்துடும். இப்ப அந்த சிறுநீரகத்துக்கு மசாஜ் பண்ணுவோம். கையை நல்லா மேல கொண்டு போய் மேல இருந்து கீழ் நோக்கி நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. 5 times. 1. முடிஞ்சா கண்ணை மூடி அங்கேயே சிறுநீரகத்துக்கு நம்ம உதவி பண்றோங்கிற ஒரு பாவனையோட பண்ணுங்க. 2, 3, 4, 5. ஓகே. ரைட். இப்ப நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ். 2 கைகளையும் சின்முட்டால வச்சுக்கோங்க. இந்த நெறிக்கட்டுற இடத்துல வச்சுக்கணும். இடுப்பு முடிய இடம், தொடர் ஜாயிண்ட் இடம். அதே பொசிஷன்ல அப்படியே நேரா உட்காந்துக்கோங்க. இப்ப நல்ல மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். தலை, கழுத்து, முதுகு 3 ஒரே நேர்கோட்டில் வரணும். மூச்சை இழுத்துக்கிட்டே அப். மெதுவா மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே அப். மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே அப். மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மெதுவா டவுன். மூச்சோட பெல் பண்ணுங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே அப். மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே அப். ரிலாக்ஸ். கை எடுத்துடலாம். இப்ப கையை வந்து ஆதி முத்ரா, பெருவிரல மடக்கிக்கோங்க. அதுக்கு மேல 4 விரல மடக்கிக்கோங்க. கையில சேர்த்து வச்சுக்கோங்க. மோதிரம் போடுற சைட் சேர்ந்து இருக்கணும். அப்படியே அடி வெயிட்ல நல்லா அடி வெயிட்ல வச்சுக்கோங்க. லைட்டா அழுத்தி வச்சுக்கிட்டு அதுலயே அப்படியே உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. மெதுவா மூச்சை விட்டுக்கிட்டே மூச்சோட அப்படியே பெண்ட் பண்ணணும். Inhale up. Slowly exhale down. Inhale up. Slowly exhale down. Inhale up. Slowly exhale down. மூச்சோட பெண்ட் பண்ணுங்க. மனம் ஃபுல்லா அடி வயிற்று பகுதியில் இருக்கணும். Inhale up. Slowly exhale down. மூச்சு எங்கேயும் அடக்கூடாது. மூச்சு ஃபுல்லா எக்ஸேல் பண்ணிடணும். எக்ஸேல் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எந்திரிக்க ஆரம்பிச்சுலாம். Inhale up. Slowly exhale down. Inhale up. Last one round. Exhale down. Inhale up. Relax. Okay. அப்படியே உட்காந்துக்கோங்க. நார்மல் சிட்டிங் பாசிஷன் சாதாரணமா உட்காந்துக்கலாம். ரைட். இப்போ இடது கையை
வயிற்றுல வச்சுக்கோங்க. வலது கையால வலது மார்பை நல்லா பிரஸ் பண்ணிருக்கணும். முழங்கை வலது மார்பை நல்லா பிரஸ் பண்ணிருக்கணும். நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. க்ளோஸ் ஃபார் ஐஸ். ஸ்டார்ட் பிரீத்திங். ஆழ்ந்த மூச்சு. One, two, three, four, five. கை எடுத்துடலாம். வலது கையை தொப்புள் மேல வச்சுக்கோங்க. இடது கையால இடது மார்பு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸ்டார்ட் பிரீத்திங். ஆழ்ந்த மூச்சு. One, two, three, four, five. ஓகே, வலது கையை மட்டும் எடுத்துருங்க. வலது கையை அப்படியே இடது காதுல வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு முழங்கையும் ரெண்டு மார்பையும் நல்லா பிரஸ் பண்ணிருக்கணும். ஸ்டார்ட் பிரீத்திங். ஆழ்ந்த மூச்சு. ஸ்டார்ட். One, two, three, four, five. ஓகே, இப்போ கை எடுத்துடலாம். வலது கையால வலது காதை முடிக்கோங்க. இடது கையால இடது காதை முடிக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 5 மூச்சு. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி ஆழ்ந்த மூச்சு. 5 பிரீத். ஸ்டார்ட். One, two, three, four, five. கை எடுத்துடலாம். இப்ப இடது கையால இடது கண்ணை முடிக்கோங்க. வலது கையால வலது கண். இப்ப நுரையீரலுடைய கீழ் பகுதி கவனிக்கணும். ஸ்டார்ட் பிரீத்திங். ஆழ்ந்த மூச்சு. One, two, three,
4 5 வாழ்த்துங்கள். மெதுவா கை எடுத்துடலாம். மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. வாழ்க்கலாம். அப்படியே வஜ்ராசன் கண் பயிற்சி பண்ணிடலாம். வஜ்ராசன் கண் பயிற்சி. கை ரெண்டையும் கோத்து அடிச்சுக்கோங்க. பெருவல் மட்டும் நேரா இருக்கட்டும். கண் நகத்தையே பார்க்கணும். கை லைட்டா மடக்கி வச்சுக்கோங்க. கண் நகத்தையே பார்க்கணும். தலையை திருப்பாம அந்த கருவிழி மட்டும் கையை லைட்டா வலது கொண்டு போகணும். அந்த கருவிழி மட்டும் கையை பார்க்கணும். விரல் நகத்தை பார்க்கணும். லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right, left, right, left, right. Relax. அப்படி நேரா கொண்டு வந்து கை கீழே இறக்கிடுங்க. வாழ்க்கை. இப்ப அப்படியே கை ரெண்டையும் வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் பண்ணியாச்சு. அப்படியே அப் அண்ட் டவுன். கை மடியில வச்சுக்கோங்க. ரைட் அப் டவுன் அப் டவுன். கண் அகத்தையே பாவணும். தலை தூக்காதீங்க. அப். அந்த கருவிழி மட்டும் அப்படியே மேல போயிட்டு கீழே வரணும். டவுன். ஒரு ஆர்க் மாதிரி போயிட்டு வரணும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ரிலாக்ஸ். ஓகே. இப்ப இடது தொடை விட்டு வச்சுக்கோங்க. வலது தோள்பட்டையை நோக்கி கிராஸா கொண்டு போகணும். ஸ்டார்ட். அப்படியே கண் நகத்தையே பார்க்கணும். அப் அப்படியே ஆர்க் மாதிரி அந்த கண் ஷேப்லயே ஆர்க் மாதிரி மேல கீழே. ஒன்ஸ் அகைன் அப் டவுன் அப் டவுன் up down up down up down up down up down up down. Relax. இப்ப வலது தொடையை விட்டு வச்சுக்கோங்க. இப்ப இடது தோள்பட்டை நோக்கி 5 times. Up down up down up down up down up down up down up down. Relax. கையை மடியில வச்சுக்கோங்க. இப்போ பெரிய வட்டமா போறோம். பெரிய வட்டமா போடணும். மடியில ஆரம்பிச்சு அப்படியே இடது பக்கம் அப்படியே வட்டம். இடது பக்கம் போய் மேல வந்து வலது பக்கம் வந்து அப்படி கீழே. தலையை சுத்தக்கூடாது. இந்த கருவிழி மட்டும் ரொட்டேட் ஆகணும். 2 3 4 5. ஓகே. இப்ப அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி ரொட்டேட் பண்ணுங்க. தலையை தூக்கக்கூடாது. இந்த கருவிழி மட்டும் அப்படியே மூவ் ஆகணும். 1 பெரிய வட்டமா போடுங்க. 2 3 4 5
இப்ப அப்படியே கிட்ட பார்வை, இப்போ மூக்கு பக்கத்துல ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கேப் வச்சுக்கோங்க. அப்படியே கண் நகர்த்தியே பார்க்கணும். மூக்கு பக்கத்துல இருக்கட்டும். வெளியே கிட்ட பார்வை, தூர பார்வை. ஷார்ட் விஷன், லாங் விஷன். இன் அவுட், இன் வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள. ரிலாக்ஸ். இப்ப இடது கையால இடது கண்ணை மூடிக்கோங்க. உள்ளங்கை கண்ணு எலும்பு இருக்கணும். வலது கையால வலது கண்ணை கிராஸா மூடிக்கோங்க. ஃபார்மிங் ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ். உள்ளங்கைகள்ல இருந்து எனர்ஜி வந்து கண்களுக்கு போற மாதிரி ஒரு பாவனை. மெதுவா கையை எடுத்துக்கோங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. ரைட், அப்படியே உட்காந்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கபாலபதி பிராணாயாமா. டைம் இஸ் கோயிங் அப். டைம் கட் ஆயிடுச்சுன்னா ரீஜாயின் பண்ணிக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்தீங்கன்னாவே ஆனஸ் நல்லா லைட்டா ஹோல்ட் பண்ணி பிடிக்கும். மனசால அப்படியே ஆனஸ ஆசனமே நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. வலது கையை முழங்கால வச்சுக்கோங்க. வாய் மூடிக்கணும், கண்ணு மூடிக்கணும். இடது கை யூஸ் பண்ணணும். ஆள்காட்டுகளையும் பெருதலையும். இடது நாசி முடிக்கிட்டு வலது நாசியா போர்ஸா வலது நாசி முடிக்கிட்டு இடது நாசி